இத்திரைப்படத்தின் கதாநாயகன் தம்பி அறிவழகன் அவர்களே, கதாநாயகி தங்கை ஹேமா அவர்களே, இந்நிகழ்வில் பங்கேற்று வாழ்த்துரை வழங்கி அமர்ந்திருக்கிற பெருமதிப்பிற்குரிய அண்ணன் கலைப்புலி தான் அவர்களே, வாழ்த்துரை வழங்கி நிகழ்வுக்கு சிறப்பு சேர்த்திருக்கிற பெருமதிப்பிற்குரிய அண்ணன் கே ராஜன் அவர்களே, திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தின் துணைத் தலைவர் அன்பு இளவல் தமிழ்குமரன் அவர்களே, தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தின் செயலாளர் திருமிகு ராதாகிருஷ்ணன் அவர்களே, மற்றும் இந்த நிகழ்வில் பங்கேற்று இதனை சிறப்பித்துக் கொண்டிருக்கிற திரு எஸ்.கே. சம்பத் அவர்களே, சஞ்சய் செல்வம் அவர்களே, மதன் குமார் அவர்களே, அபிநயா ஜென்சி அவர்களே, விஜித் அவர்களே, ரியாத் அவர்களே, வித்யாராம் அவர்களே, திருமதி லாவண்யா அவர்களே மற்றும் திரு சிவகுமார் அவர்களே, இந்நிகழ்வில் பங்கேற்று இதனை சிறப்பித்துக் கொண்டிருக்கிற இந்த திரைப்பட குழுவை சார்ந்த தொழில்நுட்ப கலைஞர்களே, திரளாக கூடியிருக்கிற தமிழ் சொந்தங்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மிகவும் நேரம் கடந்து இந்த நிகழ்வை நாம் தொடங்கி இருக்கிறோம் என்று ஒவ்வொருவரும் இங்கே பேசியதை நீங்கள் அறிவீர்கள். காலத்தாழ்வுக்கு நானும் ஒரு காரணம். அதற்காக என்னுடைய வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நெல்லை பாய்ஸ் என்கிற இந்த திரைப்படத்தின் பாடல் வெளியீட்டு விழா, அதிலே பங்கேற்கிற ஒரு வாய்ப்பு, இந்த அரிய வாய்ப்பை எனக்கு வழங்கிய தயாரிப்பாளர் ராஜா அவர்களுக்கும் இயக்குனர் கமல் அவர்களுக்கும் இந்த படத்தின் நாயகன் தம்பி அறிவழகன் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை முதலில் உரித்தாக்குகிறேன். ராஜா அவர்களை பற்றி திரைப்படத்தில் இன்றைக்கு மிக பெரும் ஜாம்பவான்களாக இருக்கக்கூடிய அண்ணன் தானு அவர்களும் அண்ணன் ராஜன் அவர்களும் பலரும் இங்கே பேசினார்கள். எனக்கு பெரிய அளவில் அவர் அறிமுகம் இல்லை. இயக்குனரும் தயாரிப்பாளரும் அறிவழகன் அவர்களோடு வந்து இந்த நிகழ்வுக்கு வர வேண்டும் என்று எனக்கு அழைப்பு விடுத்தார்கள். பல்வேறு பணிச்சுமைகளுக்கு இடையிலே எனக்கு சற்று தயக்கம் இருந்தது. ஆனாலும் மறுதலிக்க இயலவில்லை. அதற்கு முக்கியமான காரணம், இந்த படத்தின் நாயகனாக நடிக்கிற தம்பி அறிவழகன் என்னால் அன்போடு கென்னி என்று அழைக்கப்படக்கூடிய தம்பி, குழந்தையிலிருந்து என் மடியில் வளர்ந்த ஒரு பிள்ளை. நான் எண்ணி பெருமைப்படுகிறேன். திரும்ப ஒரு தனி குணமா, அரசியல் ஒழுக்கம், நேர்மை, பிறரை மதிக்கிற தன்மை, கூட்டமைப்புன்னு வச்சுக்கிட்டா அந்த விதியை மாறாதவர். உரிமைகளை கேட்பாங்க, ஆனா ஒத்து போயிடுவார். பேசி சரி பண்ண ஒத்து போயிடுவார். அப்படி ஒரு ஒற்றுமையை, தமிழ ஒற்றுமைக்காக பாடுபடுகிற ஆசிரியர் தலைவர் என் உயிர் தம்பி திருமா அவர்களே, என் அருமை சகோதரர். நாங்க கூட பிறக்கல, அவ்வளவுதான். தமிழ் சினிமாவில் எவ்வளோ பெரிய ஜாம்பவான்கள்லாம் படம் எடுத்தாங்க. 50 படம் 100 படம் எடுத்தவங்கெல்லாம் இருக்காங்க. பட் அவங்கெல்லாம் இப்போ இல்லை. என்னுடைய சகோதரர் தானு, கலைப்புலி தானு,
கஷ்டப்பட்ட காலத்திலும் சரி, இன்ன வரைக்கும் இன்னைக்கு சினிமா ரொம்ப சிரமத்தில் இருக்கு, ரொம்ப சிக்கல்ல இருக்கு. அந்த காலத்திலே ஒரு அற்புதமான படங்களை திட்டமிடுதல், செயல்படுதல், வெற்றி பெறுதல், அதே கொள்கையா வச்சிருக்கிற என்னுடைய கலைப்புலி எஸ். தான் அவர்கள். அதுக்கடுத்து என் தம்பி ராதாகிருஷ்ணன், ப்ரொடியூசர் சங்க செயலாளர். அடுத்த தலைவரா வரப்போறதா சொன்னாங்க. அருமை தம்பி லைகா கம்பெனியை பாதுகாத்து கொண்டிருக்கிற தமிழ்மாறன். எல்லோரையும் நான் வருக வருக என வரவேற்று வாழ்த்தி ஒரு 3/4 மணி நேரம் பேசலான்னு பாக்குறேன். இப்போ 8:15 ஆயிடுச்சு. ஒரு 3/4 மணி நேரம், ஒரு நிமிஷம் குறைஞ்சா கூட என்ன மன்னிச்சிருங்க. ஏன்னா இப்போ 8:15 ஆச்சா. இப்போ பேச ஆரம்பிச்சா எல்லாரும் 10:30 மணிக்கு தான் வீட்டுக்கு போவீங்க. இது தொல் திருமாவளவன் மேடை. அவர் இருக்கும்போது நம்ம யாரும் அதிகம் பேசக்கூடாது, என்ன தவிர. நெல்லை பாய்ஸ் ட்ரெய்லர் பார்த்தோம், சிறப்பா இருந்தது. இளைஞர்கள் கூட்டம், டைரக்டர் நல்லா வேலை வாங்கியிருக்கீங்க. ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் என்பதை போல அந்த சின்ன காட்சிகள் நல்லாவே இருந்தது. நண்பர்கள் காதல், வீரம், ரவுடிசம், கொலை கொள்ளை எல்லாமே நிறைய பண்ணியிருந்தாரு. டைரக்டர் கமல் சிறப்பா பண்ணதால தான், டைரக்டரோட ப்ரொடியூசரோட ஒத்துழைத்தால் தான் இன்னைக்கு ப்ரொடியூசர் அவர் இங்க வாழ்த்தினார். இந்த படத்தின் தயாரிப்பாளர் தம்பி வி. ராஜா, அற்புதமான பையன். அதாவது நான் பெறாத ஒரு பிள்ளை, அன்பு செலுத்தின அப்படி தவறுகளை தட்டி கேட்கற தயங்கவே மாட்டான்.